தன்னுடைய 75 வயதுல கூட அடுத்தடுத்த படங்கள்ல தொடர்ச்சியாக கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டார் இப்போது ரிட்டயர் ஆகி விடுவார், இல்ல அப்போது ரிட்டயர் ஆகி விடுவார் அப்படின்னு பல பேச்சுகள் சோசியல் மீடியாக்கள்ல அவ்வப்போது இருந்தாலுமே, எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு படத்திலுமே தன்னுடைய தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. தனித்துவம் மட்டுமல்ல, துள்ளலான நடிப்பையுமே வெளிப்படுத்தி வருவதால இன்னும் பல ஆண்டு காலம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் திரைத்துறையில பயணிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இவருடைய ஜெயிலர் 2 திரைப்படம் அதிரடியாக உருவாகிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டாரை தாண்டி இந்த திரைப்படத்துல பல முக்கிய பிரபலங்களுமே இணைச்சிருக்காங்க. ஆகையால படத்திற்கு இந்திய அளவுல இல்ல, உலக அளவு மிகப்பெரிய மார்க்கெட்டும் எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில சமீபத்துல பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாருடைய 173வது திரைப்படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்குவதாகவும், ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரிக்க உள்ளதாகவுமே ஒரு போஸ்டருடன் கூடிய அறிவிப்பு வெளியாச்சு. முன்பு இந்த படத்தை சுந்தர் சி அவர்கள் இயக்குவதாக இருந்தது. சுந்தர் சி அவர்களுடைய கதையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு சில முரண்கள் இருந்ததால சுந்தர் சி அவர்கள் இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. இறுதியாக பாத்தீங்கன்னா, டான் படத்துடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் கமிட் ஆனாரு. தற்போது இந்த படம் பற்றி முக்கிய தகவல்களுமே படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா, இந்த படத்திற்கான காஸ்டியூம் குரு தேவை சிபி சக்கரவர்த்தி அவர்கள் அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணிருக்காராம். சோ அதன்படி பாத்தீங்கன்னா, முதலாவதாக இந்த படத்துடைய வில்லனை தேர்வு பண்ணிருக்காங்க. வில்லன் பாத்தீங்கன்னா, பாலிவுட்டுடைய முரட்டு வில்லன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா யார் அப்படின்ற தகவல் இன்னுமே வெளியிடப்படல. கூடிய விரைவிலேயே படக்குழு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்களாம். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.